பாண்டியனோட குடும்பத்துல வெடிக்க போற பூகம்பம், மீனாவோட அப்பாவுக்கு வந்த நெஞ்சுவலி, ஒன்று சேர போற குடும்பம், இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில பழனிவேலுவோட கல்யாணத்தை எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்த நிலையில இப்போ சுகன்யா வந்ததுக்கு அப்புறமா கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது வரைக்குமே பாண்டியன் குடும்பத்துல வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நடுவுல ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. ஆனால் அதுக்கே வேட்டு வைக்கிற விதமாக பழனிவேலுவை கட்டிட்டு வந்த சுகன்யா பார்த்தீங்கன்னா இப்போது டபுள் ஃபேஸ் காமிச்சு நடிச்சிட்டு வராங்க. அதாவது பழனிவேலுவை டார்ச்சர் பண்ணி பாண்டியனோட குடும்பத்தை ரெண்டாக பிரிக்க போகிறாங்க. அதுக்கு முதல் அச்சாணியாக அரசி காலேஜுக்கு போகும்போது குமரவேலுக்கு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்த சுகன்யா நேரடியாகவே சக்திவேல் கிட்ட அந்த அரசியை வச்சு பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது போல தெரியுது. அதனால் நானும் உங்களுக்கு உடந்தையாக இருந்து எல்லா விஷயங்களையுமே செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி மட்டும் நடந்துட்டா குமரவேலு அரசி கல்யாணம் நடந்துடும். இதன் மூலியமாக பாண்டியனோட குடும்பத்தில் பூகம்பம் வெடிச்சிடும். அண்ட் இதுக்கிடையில் மீனாவோட அப்பாவுக்கு நெஞ்சுவலி அப்படிங்கிற மாதிரி கால் வந்ததுனால செந்தில் மீனாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போது மீனாவோட அப்பாவை பக்கத்தில் இருந்து பார்த்து எல்லா பணிவிடைகளையுமே மீனா அண்டு செந்தில் வந்து செஞ்சிடுறாங்க. அத்தோட எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற செந்திலையும் ஜனார்த்தன் புரிஞ்சுக்கிட்டு மருமகனாக ஏற்றுக்குவார். ஸோ அந்த வகையில் மீனா அவங்களுடைய குடும்பத்தில் இனி ஒன்று சேர்த்துடுவாங்க. ஸோ எனிவே இனி இந்த மாதிரி தான் இந்த சீரியல் வந்துட்டு போக போகுது. ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.